ஏன்னா சார் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. எப்போ வேணாலும் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது அதிமுகவினுடைய பிரச்சார வியூகங்கள்? களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? அதாவது நாடாளுமன்றம் தேர்தல் வரப்போகுதுன்ட்டு தெரிஞ்ச உடனே கடந்த 6 மாசமாக தேர்தல் களத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செய்திருந்த நிலையில தொண்டர்கள் கடந்த 6 மாதமாக தீவிரமாக களத்துல இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் வரும், திமுக சரியா பாடம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலையில தொண்டர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் வந்தாலே அவர்களுக்கு எப்பயுமே ஒரு கொண்டாட்டமாக திருவிழா போல அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஏற்ப ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள் அவங்க என்ன பண்றாங்க, தீவிரமா களத்துல வேலை செய்யறாங்க. ஏற்கனவே பொறுப்பை நியமனம் பண்ணிருக்காங்க. பணியாற்றக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் பொறுப்புகளையும் கொடுத்தாச்சு. இப்ப அதிமுக வேகமா களத்துல இருக்காங்கன்னா இல்ல ஜவஹர் அலி சார், இந்த வேகத்துக்கு இல்ல இவ்வளவு வேகமா செயல்படுறாங்க, இவ்வளவு புத்துணர்ச்சியோட உற்சாகத்தோட அவங்க களத்துல பணியாற்றுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அதிமுகவுக்கு? அதாவது மக்கள் இயக்கமான அதிமுக பல தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சி. 31 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு சாதனை செய்த கட்சி இது. அப்படிப்பட்ட இப்ப 2019 தேர்தல் நடந்தது. அதுல நாம தோற்று போனோம். அந்த தேர்தல் 18% வாக்குகளை தான் பெற்றோம். பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை அன்றைக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் போன்ற துரோகிகளும் ஒரு காரணமா இருந்தாங்க. அதே 2021 நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியை முன்னிறுத்தி அந்த தேர்தல் களத்தை கண்டோம். அந்த தேர்தல் களத்துல 32% வாக்குகளை பெற்றோம். 75 சீட்டுகளை வென்றோம். அப்ப 10 வருஷம் ஆட்சி, பொதுவாகவே 10 வருஷம் ஒரு ஆட்சியின் மீது மக்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியின் மீதான வெறுப்பு இருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி 33%, 75 சீட்டுகளும் பெற்றோம் என்றால் அன்றைக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியினுடைய திறன், மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள். அதாவது அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 5000 வாக்குகள் வித்தியாசத்துல நாம சுமார் 103 தொகுதிகளை நாம தோற்று போனோம் அதிமுக. அதே மாதிரி 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல 15 தொகுதிகளை தோற்று போனோம். ஆக மொத்தம் 1,83,000 வாக்குகள் வித்தியாசத்துல 43 தொகுதிகளை அதிமுக 2021 தேர்தல்களில் இழந்தது. ரெண்டு கட்சிக்கு இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசம் 3% தான். காரணம் ஒரு மிக முக்கிய காரணம் திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகள். குறிப்பா சொல்லணும்னா நீட்டை ரத்து செஞ்சிடுவோம், அந்த கடனை ரத்து செஞ்சிடுவோம், எல்லாமே வானத்தை வில்லா வளைச்சிருவோம், இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுக்கு சேர்ந்த மாதிரி அந்த தாளங்களை போட்ட அந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது நாங்க அவர்களுக்கு சேர்ந்த மாதிரி தாளம் போட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விதமான இவர்கள் செஞ்சிடுவாங்களோ, இந்த முறையாவது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த 3 வருஷ ஆட்சியில மக்கள் இந்த ஆட்சி எப்ப போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை புரியுது சார், புரியுது. களத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றீங்க. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, திமுக தேர்தலை அணுகிறதுக்கும் அதிமுக ஒரு தேர்தல் அணுகிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? இப்போ நீங்க தேர்தல் நம்ம கடந்த 6 மாசமாக அங்கங்க கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், வீடு வீடாக சென்ற பிரச்சாரங்கள், அது இல்லாம ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்று இந்த 6 மாசமாவே தேர்தல் களத்துக்கான பணிகளை முழுமையா மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசி மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போறோம். அதுவும் இல்லாம திமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இவர்கள் களை கட்டிய தேர்தல் களை கட்டிய ஜல்லிக்கட்டு காளைகளாக அதிமுக தொண்டர்கள் எப்பயுமே களத்துல இருப்பாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். எப்பயுமே அவங்க தொண்டர்களுக்கு எப்படியும் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது, கோடிக்கணக்கா செலவு பண்றவனுக்கும் ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் கிடைக்குங்கிற ஒரு மனநிலையில
அவங்க சோர்வாதான் இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களும் திணை பிரச்சாரம் அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே சார். சார் அது இப்பொழுதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை நம்பி இருக்கிறாங்க. அதிமுக அப்படி இல்ல. நீங்க என்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட நேரடியா எடுத்துட்டு போறோம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பிறந்த நாள் கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. தெருமுனை கூட்டங்கள் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பல்வேறு இடங்கள் நடந்த அந்த தெருமுனை கூட்டங்களை நடந்த மக்கள் வந்து வரவேற்பு எப்படி இருந்ததுன்னா, நான் பல தெருமுனை கூட்டங்களை இப்ப கலந்துகிட்டேன். மிகப்பெரிய வரவேற்பு. அதாவது ஆயிரக்கணக்கான வந்து மக்கள் வந்து அங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய நிலைமை. இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை இஸ்லாமியர்கள்னா ஒரு காலத்துல வந்து குறிப்பா இந்த கடந்த 4-5 வருஷமா கூட்டத்துக்கே வரமாட்டாங்க சார். ஆனா இந்த கூட்டங்களுக்கெல்லாம், தெருமுனை கூட்டங்களுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து உட்கார்ந்தாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு புதிய வரவேற்பு. ஏன் சார் திமுக கூட்டம் கூட்டினா வரமாட்டாங்களா? வர்றது இல்லையா? ஏன் வர்றதில்லை? ஏண்டா இப்ப நீங்க திமுக வந்து எப்பவுமே வந்து வாய்ஜாலங்களில் வட சுடக்கூடிய ஆட்கள் என்று இப்ப மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க சார். பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. நீட்டை ரத்து செய்யல. இப்ப வந்து பஞ்சு மிட்டாயை ரத்து செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு இதை தவிர்த்து எதுவுமே பண்ணல. நீங்க கல்வி கடனோ அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் எதையுமே செய்யல. அப்படி இருக்கும்போது அது இல்லாம நீங்க கள்ளச்சாராய மரணம், விலைவாசி உயர்வு, எல்லா பொருட்கள் மீதான விலையேற்றங்கள், பொருட்கள் தட்டுப்பாடு, இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. கள்ளச்சாராயத்துல 24 ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு மக்கள் அங்கங்க பாதிக்கக்கூடிய விஷயம்னா சட்டம் ஒழுங்கு. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயம் கஞ்சாவும் பெருக்கெடுத்து விடும். இப்ப கள்ளச்சாராயம் மரம்னா ஒரு பக்கம், கஞ்சா திமுக ஆரம்பித்த பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து இந்த தேர்தலுக்காக செலவழிக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அப்போ திமுக நீ என்ன சொன்னாலும் பொய் தான் சொல்லுவேன்ட்டு கூட்டங்கள்ல வரல. எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா ஏன் மாநாட்டிலே பார்த்தோம், கூட்டங்கள்ல ஃபுல்லா சேர் காலியா இருந்தது, எல்லா சீட்டு விளையாண்டுக்கிட்டான். ஆனா அதிமுக சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் மக்கள் எழுச்சி, தொண்டர்களுடைய எழுச்சி இந்த தேர்தல் களத்தை எப்படி திருப்பி போடுது அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப வரேன் ஜவஹர் அலி சார். இல்ல ஒரு நிமிஷம். இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஒரு கூட்டம் நடந்தது, அதாவது பேச்சாளர்களுக்கு கூடிய பயிற்சி கூட்டம். பேச்சாளர்கள் பேசி இந்த களத்தை காணணும் என்று இன்றைக்கு எக்மோர்ல பயஸ் மகல்ல ஒரு கூட்டம் நடந்தது. அதுல ஒவ்வொருத்தரும் தெளிவாக இந்த தேர்தல் களத்தை எப்படி அணுகணும் என்பது முக்கிய தலைவர். அப்போ இந்த பயிற்சிகளை எல்லாம் சேர்த்து அதிமுக இந்த தேர்தல் களத்துல முன்னணியா இருக்குது. அதற்கு உறுதுணையாக மக்களும் இருக்கிறாங்க. புரியுது சார். நான் திரும்ப வரேன். முன்னாடி பேசி கொண்டு வந்தவங்கள என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நெருக்கமா அதிமுக மக்களோடு நெருக்கமா இருக்கிறாங்க, அதனால எப்பவுமே அவங்க ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட இருந்து நெருக்கம் இல்லாததால தான் திமுக மக்கள்கிட்ட போகலையா, களத்துக்கு ஃபீல்டுக்கு போகலையா, இல்லை களத்துக்கு போனால் மக்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால அவங்க போகாமல் இருக்காங்களா? ரெண்டு விஷயமும் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவினுடைய அமைச்சர்களை போய் பொதுமக்கள் சாதாரண அடிமட்ட கூலி வேலை செய்யக்கூட போய் அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியும், அவங்ககிட்ட கேட்க முடியும். அவங்களும் வந்து நீங்க இப்ப கூட பாருங்க, மனமும் வந்து எந்த பிரச்சனை உதவி எது வேணாலும் அவங்க செய்வாங்க, அவங்க பிரச்சனையை தீர்ப்பாங்க. அது குறிப்பா ஆட்சி காலத்துல அமைச்சர்கள்கிட்ட அவங்க எந்த பிரச்சனையை கொண்டு போனா கூட அவர்களுக்கான தீர்வை சொல்லி அதை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்போ எந்த அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ இவங்க போய் பார்க்கவும் கூட முடியல. பார்த்தா கூட ஒரு ஏளனமா பார்க்கறது, ஏளனமா பேசுறது, ஓசின்னு சொல்றது, இப்படி மக்களை மதிக்கிற ஒரு மனநிலை வந்து இவங்க கிட்ட இல்லையே இல்லைங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் சொல்லக்கூடிய ஒண்ணுதான். இப்போ இன்னும் சொல்ல போனா, இப்போ போய் பொதுமக்கள் போய் இப்ப இருக்கிற அமைச்சர்கிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேட்டா அமைச்சரே பார்க்க மாட்டேங்கிறாரு, பிஏவே வெளியே துரத்தி விட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு மக்களுடைய இருக்கிறாங்க. அதனால மக்கள் கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் ஏற்படல, மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கு. இவங்களும் மக்களை பாக்குறது இல்ல, மக்களாவே இவங்களை பார்க்க வந்தாலும் இவங்க பார்க்க அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இவங்க பார்க்க அனுமதிக்கவில்லை, மக்கள் குறைகளை கேட்கறதுல இவங்க ஆணவத்தினுடைய உச்சியில இருக்காங்க. ஆனா இந்த டிஸ்டன்ஸ்
இந்த டிஸ்டன்ஸ் நீங்க இருக்குல்ல சொன்ன சார், மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அவங்கள விலக்கி வச்சிருமே. அடுத்தடுத்து அவங்க எப்படி போய் ஓட்டு கேட்குவாங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் வரப்போகுது. அதுதான் உண்மைதான். அது அப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக செய்யக்கூடிய இந்த அந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய அடாவடித்தனத்தால அடுத்த முறை இந்த ஆட்சியே வரக்கூடாதுன்ட்டு மறுமுறை அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இது வந்து கடந்த காலங்களில் தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். ஒரு முறை ஜெயிப்பாங்க, அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்காம எதிர்கட்சி கூட ஆக முடியாத சூழ்நிலையை மக்கள் உருவாக்கி கொடுக்கிறானா, அந்த ஆட்சி மீது உள்ள வெறுப்பு. அதே போன்றுதான் இப்ப இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த 38 எம்பிக்கள் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த 5 வருஷமா மக்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த கண்டாவர சொல்லுகள் போஸ்டர் எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய லெவல்ல இது இருக்கு, மக்கள் பேசக்கூடிய அளவுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மீது மக்களுக்கு வந்து ஒரு முன்னாடி அந்த கட்சிகள் ஏதோ மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அணுகுமுறை, ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனா இந்த 3 வருஷமா இந்த கள்ளச்சாராய மரணமா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், 12 மணி நேர வேலையா இருக்கட்டும், மதுவுக்கு 50,000 கோடி நிர்ணயம் பண்ணி விக்கிறதா இருக்கட்டும், இந்த எந்த பிரச்சனைகளையும் இந்த கூட்டணி கட்சிகள் பேசாதனால திமுக மீது எவ்வளவு கோபம் இருக்கோ அதே கோபம் இந்த கூட்டணி கட்சிகள் மேலயும் இருக்கு. அப்ப கூட்டணி கட்சியை நம்பியும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல திமுகவுக்கு? நிச்சயமாக பிரயோஜனம் இல்லை. நன்றி சார். வந்து ஒட்டுமொத்தமா திமுக மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளையும் வெறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. நன்றி. இந்த களத்துல காட்டுவாங்க. நன்றி சார், நன்றி சார். அதை நம்ம பொறுத்து இருந்தே பாத்துக்கலாம் சார். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க சார். இல்ல, ஏதாவது ஒரு ஆட்சியில அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை ஒரு அறிவு கூட இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னடா ஒரு சீன நாட்டினுடைய சிம்பிள உங்க ஒரு விளம்பரமா போடுறாங்க தெரியுமா இந்திய ராக்கெட்டுக்கு, இதை கூட பார்த்து தெரிஞ்சிக்க முடியாத அமைச்சர்கள் இருக்கிறாங்க போது இது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கே வந்து அவமானமா இருக்கக்கூடிய அமைச்சரவையா தான் நம்ம பார்க்கணும். நன்றி சார். அத மக்கள் வந்து முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. இன்னும் என்ன சார், மீறி போனா இன்னொரு 1 மாசத்துக்குள்ள அவங்க முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வந்துடும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.